மிகவும் கனத்த இதயத்துடன் மனவேதனையுடன் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இந்த ஊடக சந்திப்பை இன்று நாங்கள் நடத்துகின்றோம். சுமார் 57 வருட வரலாற்றை கொண்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை கொண்ட எங்களுடைய கட்சியினுடைய அதே நேரம் 37 வருட கால அரசியல் செயற்பாடுகளை கொண்ட ஒரு கட்சியினுடைய உள்முரண்பாடுகளை மீண்டும் நாங்கள் பொறுமை இழந்து எல்லை கடந்து நாங்கள் ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய கட்சியினுடைய மிக அண்மைக்கால செயல்பாடுகள் அல்லது அரசியல் நிலைப்பாடுகளினுடைய தோல்விகள், தேர்தல்களின் போதான தோல்விகள், இப்படியாக பல்வேறு விமர்சனங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டமானது கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற போது பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கட்சியின் 12வது தேசிய மாநாட்டை ஏற்கனவே இங்கே கூறப்பட்டது போல் 2026 ஜனவரி மாதம் 24, 25ஆம் திகதிகளில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இது 11வது தேசிய மாநாட்டின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 மாதங்கள் முன்னதாகும். 11வது தேசிய மாநாட்டின் பதவிக்காலம் கடந்த 23/3/2026 முடிவடைந்து விட்டது. அதேபோல் அக்கூட்டத்திலே 12வது தேசிய மாநாட்டை நடாத்துவதற்கு ஏதுவாக வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களுக்கும் கட்சி யாப்பின் பிரகாரம் வழக்கமான நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த 8 மாவட்டங்களிலிருந்தும் 12வது தேசிய மாநாட்டுக்கான பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர்களையும் தெரிவு செய்வதற்காக தெரிவுக்குழு உறுப்பினர்கள் தலைமை குழுவினால் நியமிக்கப்பட்டனர். இதன் அடிப்படையிலே 8 மாவட்டங்களுக்குமான தெரிவுகள் கடந்த 27/12/2025 அன்று முல்லைத்தீவு மாவட்ட தெரிவுடன் ஆரம்பமாகி 25/1/2026 அன்று வவுனியா மாவட்ட தெரிவுடன் நிறைவு பெற்றது. 8 மாவட்டங்களுக்குமான பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவுகள் கட்சி யாப்பின் அடிப்படையிலும் ஜனநாயக விழுமியங்களுடனும் கட்சி தலைமை குழுவால் நியமிக்கப்பட்ட உபதலைவர் கன்றி மகேந்திரன், தேசிய அமைப்பாளர் இந்திரகுமார் பிரசன்னா, பொருளாளர் சுரேன் குருசுவாமி மற்றும் தலைமை குழு உறுப்பினர்களான நான், சபா கோதாஸ், கமல்ராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்று முடிந்துவிட்டது. இதில் வவுனியா மாவட்ட தெரிவை தவிர மற்றைய 7 மாவட்ட தெரிவுகளிலும் தலைவர் செல்வம் அடைக்கலம் அவர்கள் பிரசன்னமாக இருந்து ஆதரவை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 8 மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட வேண்டிய 195 உறுப்பினர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று எங்கள் கட்சி யாப்பின் பிரகாரம் 195 உறுப்பினர்கள் பொதுக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் 30 உறுப்பினர்கள் வெளிநாட்டு கிளைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். மொத்தமாக எங்களுடைய கட்சியினுடைய மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களின் தொகை 225. இதில் 184 பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் 12வது தேசிய மாநாட்டுக்கு திகதி குறிப்பிடுவதற்கு நாம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்து கொண்டிருந்தோம். தலைவர், செயலாளர் திகதி குறிப்பிட மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தனர். தெரிவு செய்யப்பட்ட பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியில் நிர்வாக ரீதியான மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்திருந்தனர். கட்சி தலைமையின் தன்னிச்சையான அரசியல் தீர்மானங்கள், நிர்வாக சீரின்மை, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள், தவறான கூட்டுக்கள் காரணமாக கட்சி பின்னடைவையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஏற்ற நிலைமையையும் சந்தித்ததால் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலை தோன்றியிருந்தது. கட்சியிலிருந்து பலர் வெளியேறி கொண்டிருந்தனர்.
கட்சியின் நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றம் தேவை என பல உறுப்பினர்கள் உணரத் தொடங்கியிருந்தனர். கட்சி தலைமைக்கு எதிராக கட்சி அங்கத்தவர்கள் வீதிக்கு இறங்கி போராட துணிந்துவிட்ட நிலைமையும் தோன்றியது. டெலோவின் நீண்ட வரலாற்றில் கட்சி அங்கத்தவர்கள் போராளிகள் தலைமைக்கு எதிராக போராடும் நிலைமைக்கு கடந்த சில மாதங்களாக தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 21/3/2026 வவுனியாவில் நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்தில் எமது கடும் எதிர்ப்பை மீறி இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமைக்குழு உறுப்பினர்கள், கட்சி முக்கிய உறுப்பினர்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் மீறி தமது பதவிகள் பறிபோய்விடும் என்பதற்காக அந்த பீதியிலே தன்னிச்சையாக அவர்கள் மாநாட்டை பின்போட அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் அவர்களுக்கு எடுத்து கூறியும் கூட அவர்கள் அதை மீறி இந்த மாநாட்டை பின்போடுவதற்கான முடிவை எடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் 25/4/2026 அன்று திருவோணமலையில் நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்தில் எமது கடுமையான எதிர்ப்பை மீண்டும் மீறி ஏற்கனவே நடைபெற்ற 8 மாவட்டங்களுக்குமான தெரிவுகளை ஜனநாயக முறைப்படி கட்சி யாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அந்த 8 மாவட்டங்களுக்கான தெரிவுகளை ரத்து செய்து புதிதாக பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்ய அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். இது கட்சி யாப்பிற்கும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் முற்றிலும் முரணான செயல்பாடாகும். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அடிப்படை உரிமை மீறுகின்ற ஒரு செயல்பாடாகும். அண்மையில் மன்னார் முல்லைத்தீவு உண்மையில் அந்த விடயத்திலே அண்மையிலே மன்னார் முல்லைத்தீவு தவிர்ந்த 6 மாவட்டங்களிலும் தலைவர் செயலாளர் மட்டும் ஏற்கனவே எங்கள் கட்சியால் தலைமைக்குழுவால் நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழு உறுப்பினர்களாகிய எங்களை புறக்கணித்து தலைவர் செயலாளர் இருவரும் இரகசியமாக தமக்கு ஆதரவான கட்சி உறுப்பினர்களை மட்டும் அழைத்து புதிய உறுப்பினர்களை அந்த மாவட்டங்களிலே தெரிவு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான ஒரு அயோக்கியத்தனம் என்று கூறக்கூடலாம். அயோக்கியத்தனம் என்று தான் கூற வேண்டும். கடந்த காலங்களிலே இருந்த எந்த டெலோ தலைவர்களும் எந்த டெலோ செயலாளர்களும் செய்யாத மிகவும் கோழைத்தனமான செயல்பாடுகளே இவையாகும். தத்தம் பதவிகளை தக்க வைப்பதற்காக பதவி வெறியில் செய்யும் அதிகார துஷ்பிரயோகமே இதுவாகும். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இது இக்கட்சியை பிளவுபடுத்தும் அல்லது கட்சியினுடைய உறுப்பினர்களின் உணர்வுகளை மழுங்கடிக்கும், கட்சியை அழிக்கும் நடவடிக்கையாகத்தான் செயற்பாடாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாளைய தினம் ஒரு தேசிய மாநாடு என்ற போர்வையில் ஒரு போலி கூட்டத்தை நடாத்தி தங்களுடைய பதவிகளை காப்பாற்ற அப்படி ஒரு நகர்வுகளை மேற்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது இரகசியமாகத்தான் அந்த நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிகின்றோம். டெலோ போராளிகளை கட்சியின் நீண்டகால உறுப்பினர்களை புறந்தள்ளி தமக்கு ஏற்றாற்போல நிர்வாக தெரிவுகளை நடத்த அவர்கள் முயற்சிக்கின்றனர். கடந்த காலங்களிலே நடைபெற்ற எந்த ஒரு மாநாடும் 11 மாநாடுகள் எமது கட்சியினரால் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 11 மாநாட்டிலேயும் கலந்து கொண்டவர்கள் இங்கே நாங்கள் இருக்கின்றோம். பிரசன்ன இந்திரகுமார், ஹென்றி மகேந்திரன், நான் உட்பட 11 கட்சியில் இதுவரை நடைபெற்ற 11 மாநாட்டுகளிலேயும் கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற முக்கியஸ்தர்களை பார்த்தால் நாங்கள் மூவர் அதைவிட எமது கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள், சாதாரண உறுப்பினர்கள். ஆனால் இன்று கட்சியின் முக்கியஸ்தர்களாக இருக்கின்றவர்கள் இந்த கடும் எதிர்ப்பை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் உட்பட இந்த 11 மாநாட்டிலேயும் கலந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் காலத்துக்கு காலம் கட்சியை விட்டு விலகிச் சென்றவர்கள். இன்று அவர்கள் எங்களுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது மிகவும் ஒரு மோசமான செயல்பாடு என்று தான் நாங்கள் கூறுவோம். கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் கரைபடிந்த இந்த இழிவான செயல்களை எண்ணி எங்களால் வேதனைப்படாமல் உண்மையிலே இருக்க முடியவில்லை. இதைவிட முக்கியமாக அண்மைக்காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்சி பலத்த பின்னடைவுகள், இங்கே ஏற்கனவே உபதலைவர் அவர்கள் கூறியது போல் கட்சி பலத்த பின்னடைவுகள் சந்தித்தமைக்கும் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில்
வெறுப்புணர்வு தோன்றுவதற்கும் மூல காரணமாக எங்களுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கலான் அவருடைய சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் பேசு பொருளானதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும். கட்சியின் முன்னாள் பிரதேச உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினருமான பெண் உறுப்பினர் ஒருவருடன் பாலியல் ரீதியான தகாத உறவை கொண்டிருந்தமையும் அது சமூக வலைத்தளங்களூடாக பரப்பப்பட்டு கட்சிக்கு அவமானத்தையும் இழிவையும் ஏற்படுத்தமையும் உங்களுக்கு தெரிந்த விடயம். இதனால் டெலோ போராளிகள் கட்சி அங்கத்தவர்கள் கொதித்தெழுந்து தலைமைக்கு எதிராக போராட நிர்பந்திக்கப்பட்டனர். இதன் வெளிப்பாடே தலைமைக்கு எதிராக 2 மாதங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை வெலிக்கடை தியாகிகள் அரங்கில் நடந்த ஆர்ப்பாட்டம். இதை செயலாளர் உட்பட சிலர் இது ஒரு சிறிய விடயம் என பூசி மொழிகி தலைமையை காப்பாற்ற முயற்சித்தமை கட்சிக்குள்ளேயே அதிர்வலைகளை தோற்றுவித்தது. இவ்விடயமாக கட்சியின் உபதலைவர் கன்றி மகேந்திரன் அவர்களுடன் தனிப்பட்ட உரையாடல்களை கொண்டிருந்த தலைவர் செல்வம் அடைக்கலான் அவர்கள் தவறை ஏற்றுக்கொண்டு கட்சி மாநாட்டை நடத்துமாறும் தான் எந்த ஒரு பதவியையும் எதிர்காலத்தில் ஏற்காமல் இருப்பதாகவும் நம்பிக்கை இல்லையெனில் அவரிடமும் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்திலே எழுத்து மூலம் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் எழுத்து மூலம் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். அந்த தலைமைக்குழு கூட்டத்திலும் இதை பகிரங்கமாக அறிவித்த அவர் அதன் பின்னர் மீண்டும் பதவியை தக்க வைக்க தலைவர் செயலாளர் எடுக்கும் முயற்சியினாலேயே இந்த கட்சிக்குள் முரண்பாடுகளும் பிளவுகளும் ஏற்பட்டன. இப்பிளவுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் தலைவரும் செயலாளரும் பொறுப்பு கூட வேண்டிய கடமையிலே இருக்கின்றார்கள். இந்த மாநாடு நாளை நடைபெறாதா இருக்கின்ற நாங்கள் அறிகின்ற எங்களுக்கு அறிவிக்காமல் தலைமைக்குழு உறுப்பினர்களாகிய எங்களுக்கு அறிவிக்காமல் ஒரு போலி மாநாட்டை கொண்டு போய் நடத்துவதற்கு இருக்கின்ற அந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்கள் ஒருமித்த ஒரே கட்சியாக ஏற்கனவே 8 மாவட்டங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு 184 பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து அதிலே நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதிலே ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே சில மாற்றங்களை செய்து அந்த விடயத்திலே எங்களுடைய பிரசன்ன இந்திரகுமார் அவர்கள் சில முயற்சிகள் எடுத்தார். ஏதோ ஒரு விட்டுக்கொடுப்பளந்து இப்படியான பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இதுவரைக்கும் ஏற்படவில்லை. நாங்கள் உண்மையிலே மனவேதனையோடு தான் இதுக்கு நாங்கள் மிக ஒரு அழுத்தங்கள் ஒரு எல்லை கடந்த நிலையிலே தான் நாங்கள் இந்த விடயங்களை வெளியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பல முயற்சிகளை எடுத்திருந்தார். இந்த மாநாடை ஒருமித்து டெலோவாக இந்த 11 மாநாடு கடந்த காலங்களிலே எப்படி எடுக்கப்பட்டதோ எப்படி இந்த நடத்தப்பட்டதோ அதுபோன்று இந்த மாநாட்டையும் 12வது மாநாட்டையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற நாங்கள் முடிவெடுத்து சில விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த எங்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்படக்கூடாது. நிர்வாக ரீதியான பிளவுகள் தான். ஆனால் அரசியல் ரீதியான பிளவுகள் இருந்தாலும் கூட அரசியல் தீர்மானங்கள் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை எங்களுடைய கட்சிகள் அது எங்களுடைய உட்கட்சி ஜனநாயகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவற்றை பிடித்து பார்த்தாலும் கூட நிர்வாக ரீதியான சில விடயங்களிலே சில விட்டுக் கொடுப்புகளை செய்து புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு எங்களுடைய கட்சிகளிலே பதவிகளிலே மாற்றங்களை கொடுத்து உதாரணமாக சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற இருக்கின்ற தேசிய மாநாட்டிலே கூட நாங்கள் சில மாற்றங்களை செய்வோம். இளையவர்களுக்கு புதியவர்களுக்கு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து நாங்கள் எங்களுடைய வயதுகளை கருத்தில் கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை கட்சியை தொடர்ந்து அரசியல் ரீதியாக பயணிப்பதற்கு அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் இந்த குறிப்பிட்ட சில பதவிகளை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றங்களை விரும்பாமல் திரும்ப அதே குறிப்பிட்டவர்களை கட்சியிலே ஒரே பதவியிலே இருந்து கொண்டிருந்தார். நானும் செயலாளர் நாயகமாக ஒரு காலத்திலே இருந்தேன். 6 மாதங்கள்லாம் நான் செயலாளர் நாயகமாக இந்த கட்சி இருந்தேன். அப்பொழுது தலைவர் வினோதலிங்கம் குவன்சாப் எனப்படுகின்ற வினோதலிங்கம் அப்போது கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். நான் செயலாளராக இருந்தேன். அந்த நேரத்திலே வடக்கு மாகாணத்திலே தான் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்திலே செயலாளரோ தலைவரை கொடுக்க வேண்டும் என்ற நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே தலைவர் அவர்கள் விலகி குவன்சாப் வினோதலிங்கம் எனப்படுகின்ற குவன்சாப் அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் விலகி என்னை செயலாளராக இருக்குமாறும் அதே நேரம் கிழக்குக்கு தலைவர் பதவியை கொடுப்போம் என்று அப்பொழுது இருந்த பொழுது நான் பதவியில் இருந்து விலகி இல்லை நீங்கள் இருங்கள் செயலாளராக நான் இருக்கின்றேன் அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவரை கேட்கவில்லை. பிறகு இல்லை மாற்றணும் என்று சொல்லி ஒரு கட்டத்திலே நான் 6 மாதத்துக்கு பதவியை கிழக்கு மாநிலத்துக்கு கொடுத்திருந்தேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒரு புரிந்துணர்வோடு செய்கின்றவை. இப்பொழுது கூட நாங்கள் கேட்டிருக்கின்றோம்
57 வருட தலைவர் தங்கத்துரை குட்டிமணி ஆரம்பித்த தமிழீழ விடுதலை இயக்கம் 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய இயக்கம் போராட்ட இயக்கமாக, விடுதலை போராட்ட இயக்கமாக, ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அதன் பின்பு 1989ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து கொண்டு 37 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த காலப்பகுதியில் எங்களுடைய கட்சிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தலைவராக கிழக்கு மாநிலத்தில் யாரும் இல்லை. அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு 2 வருடங்களுக்கு தலைமை பதவியை நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வழங்குவோம். நாங்கள் தொடர்ச்சியாக தலைவர் தங்கத்துரையிலிருந்து அதற்கு பிறகு ஸ்ரீ சபாரத்னம், வினோதலிங்கம், அடைக்கல்நாதன் இப்படியாக மாறி மாறி இங்கே வடக்கிலே தான் இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டிருந்தோம். அவர்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து தாங்கள் பதவியிலே தலைமைகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதே போன்று தான் இப்பொழுதும் பதவிகளை தக்க வைப்பதற்காக கட்சி தோல்வி அரசியல் ரீதியாக தேர்தல் காலங்களிலே தோல்விகளை சந்திப்பதை பற்றி அக்கறை கொள்ளாமல் அல்லது கட்சிக்குள்ளே இப்படியான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் தங்கள் பதவிகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செயற்படுவது உண்மையிலே மனவருத்தத்தை கருகிறது. அதே போன்று அவர்கள் நாளைய தினம் மாநாடு நடத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் மீண்டும் அவர்களுக்குள்ளே பதவிகளை பகிர்ந்து ஏனையவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வழங்கி புதிய நிர்வாகத்தை கொண்டு போக வேண்டும் என்பதானே எங்களுடைய விருப்பம். இந்த பத்திரிகை சந்திப்பின் ஊடாக அந்த கோரிக்கையையும் நாங்கள் விடுக்கின்றோம் என்பதையும் கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். இன்றைய பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு என்பது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 12வது தேசிய மகாநாடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வந்தபடியால் நான் தங்கத்துரை குட்டிமணி ஸ்ரீ சபாரத்னம் வழியாக வந்து 45 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றேன். கடந்த 11 கட்சியினுடைய தேசிய மாநாட்டிலே பங்கு பெற்றினவன். இந்த 12வது மாநாடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வந்தது. தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டு. இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் மீடியா வாயிலாக சோஷல்ஸ் ஊடாக நாங்கள் அறிந்தவுடன் நாங்கள் அவருடன் எங்களுடைய தலைமை குழு கூட்டத்திலே சொன்னோம், நீங்கள் கட்சியினுடைய வழிகாட்டி, நீங்கள் இப்படியான ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள், தார்மீக பொறுப்படுத்தி நீங்கள் ராஜினாமா செய்யணும். இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்திலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஒரு தவறு செய்தால் நீங்கள் தண்டிக்கக்கூடியதோ சுட்டிக்காட்டி அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது, அவர்களை கேள்வி கேட்க முடியாது. ஆகவே நீங்கள் ராஜினாமா செய்யணும். எல்லாரும் பேசினார்கள். பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமில்லை, அந்த பாலியல் குற்றச்சாட்டால் 20 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய தலைவர் செல்வம் அடைக்கலனாருக்கும் பாராளுமன்றத்துக்கு உழைத்த ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். சுரேஷ் என்று என்னுடைய தம்பி அவர்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தை என்னுடைய சகோதரர் அவர்கள். இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கு இந்த கட்சிக்காக கட்சியை நிலைநிறுத்தணும் என்று நிற்கிறவர்கள் செல்வம் அடைக்கலநாதனுடைய குற்றச்சாட்டை வச்சு தங்களுக்குள்ள களங்கங்களை நிவர்த்தி செய்து இன்றைக்கு எங்களுடைய கட்சியிலே இதில் இருக்கிறவர்கள் இல்லை யாருக்காவது அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாகவோ எந்த சர்ச்சையிலேயும் நாங்கள் உள்வாங்கப்பட்டவர்கள் இல்லை. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியிலே பயணிக்கிறவர்கள். இன்றைக்கு இந்த மாநாடு செய்கிறவர்கள் தமிழ் மக்களில் இருந்து சர்ச்சைகளை உருவாக்கி அந்த சர்ச்சைக்கு பேர் போனவர்கள். அவர்கள் பதில் சொல்லணும். நான் கடைசி வரையும் 2026 ஜூன் 6ஆம் தேதி வரையும் நான் ஒற்றுமையாக கொண்டுவரணும் என்று சொல்லி முயற்சி செய்தேன். ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு எதிராகவும் எங்களுக்கு கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் வீட்டை போய் நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியில் இருப்பவர்களையும் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினரையும் புறந்தள்ளி கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் மிகவும் வெட்கக்கேடாக எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு வீட்டை போயிட்டு அதுவும் கோடியிலே யாழ்ப்பாணத்தில் சொல்கிறோமாயினா கோடி எங்கள் வீட்டுக்கு பின்புறத்திலே கொட்டி சீலையை கட்டி கூட்டம் நடத்தி தெரிவு செய்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் கட்ட ஒரு நிலைமையில் இவர்கள் இருக்கிறார்கள்.
திருவோணமலையிலே அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை புறந்தள்ளிவிட்டு 2 வழக்குகள் போட்டிருக்கார். அந்த வழக்கை போட்டவரை அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக தெரிவு செய்திருக்கார்கள். ஆகவே இவர்களுடைய தொடர்ந்து நாங்கள் இவர்களுடன் பயணிக்க முடியாது. எங்களை மக்கள் தான் எங்களை அங்கீகரிக்கணும். இந்த கட்சியினுடைய பதவி நிலைக்காக போராடி கஷ்டப்படுற தேவை எங்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் நெருக்கடியான காலங்களிலே வினோதராஜன் சொன்னது போல 12 வருடங்கள் நான் இந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்தேன். அப்போது கூட கேட்டேன் நான், நீங்கள் யாராவது பொறுப்படுங்கண்டு. ஆனால் நெருக்கடி சூழ்நிலை காரணமாக யாரும் முன்வரையில்லை. அந்த நேரத்தில் கூட எந்த ஒரு போராளியிலோ எங்களுடைய கட்சிக்கோ களங்கம் வராமல் 12 வருடங்களாக நான் இருந்தேன். 12 வருடங்களுக்கு பின்பு யுத்தம் மௌனிச்சதுக்கு பின்பு சகல பேரும் வெளிநாடுகளில் இருந்து வந்து கேட்டார்கள், நீங்கள் 12 வருடங்களாக இருக்கிறீங்கள், நீங்கள் விலகுங்கள். நான் உடனே சொன்னேன், இந்த கெண்டி மாயந்தன் பக்கத்தில் இருக்க நோராஜலிங்க உடனே சொன்னேன், இதை தார்மீக பொறுப்பா நான் விலகி நீங்கள் பாரமெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதே பதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எங்களுடைய போராளிகளை புறந்தள்ளுகிறார்கள். இன்றைக்கு 2 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. திருவோணமலையிலே ஒன்றும் பவனையிலே ஒன்றும். ஆனால் இதுகளை மீறி இவங்கள் செய்திருக்கார்கள். எல்லாரும் நல்ல விளக்கங்களை தந்திருக்கார்கள். மக்களுக்காக நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 12வது தேசிய மாநாடு ஜனநாயக விழுமியங்களுக்கும் கட்சி கோட்பாடுகளுக்கும் அப்பால் ஒரு விரோதமான முறையில் நாளைய தினம் கூட்டப்படுவது தொடர்பான எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எங்களுடைய தலைவர்கள் பெரும்பாலான கருத்துக்களை கூறியிருந்தாலும் என்னுடைய கருத்தையும் இதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இதில் குறிப்பிடுகிறேன். இதில் குறிப்பாக குறிப்பிடுவதாக இருந்தால், எங்களுடைய கட்சி ஒரு தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலைக்காக ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்கிய கட்சி. கால ஓட்டத்தில் அது ஒரு ஜனநாயக கட்சியாக மாறி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வீழ்ச்சிகள் வளர்ச்சிகளை கண்டு இன்றைய நிலையில் ஒரு அடிமட்ட நிலையில் காணப்படுது என்றான் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் 2013ஆம் ஆண்டிலிருந்து கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கின்றவன் என்ற அடிப்படையில் எங்களுடைய வினோண்ணனுடைய தேர்தல் வெற்றி, திரு செல்வம் அடைக்கல்நாதனுடைய தேர்தல் வெற்றிகளிலே நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே என்னுடைய பங்களிப்பு மிக காத்திரமான அளவு இருந்தது. நான் அவரோடு தொடர்ச்சியாக பயணித்திருந்த அடிப்படையில் எங்களுடைய வினோண்ணா அவர்களுக்கு தெரியும். செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு நீண்ட விளக்க உரை வழங்க வேண்டும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு நேர்மையற்றவர் என்றுதான் நான் சொல்லுவேன். அதிகமான பொய்களை கூறக்கூடிய ஒரு நேர்மையற்றவர். நான் இவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை அவர் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்ட பொழுது நான் இவர்கள் இதில் இருக்கிறவர்களுக்கு குறிப்பிட்டேன், எக்காரணம் கொண்டும் அவருக்கு கால நீடிப்பை வழங்காதீர்கள். அவர் மீண்டும் கால நீடிப்பு என்பது அவர் கருதுகின்ற கால நீடிப்பு என்பது மக்கள் மறந்து விடுவார்கள், கட்சியில் உள்ளவர்கள் மறந்து விடுவார்கள், தான் மீண்டெழுந்து விடலாம் என கருதுவார். எனவே நீங்கள் உடனடியாக அவரை பதவி விலகுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று. அதிலே தலைமை குழுவில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் அவர் தொடர்ந்து நீடிப்பதற்கு பெரும்பான்மை அங்கீகாரத்தின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து நீடித்து இன்று ஜனநாயக விழுமியங்கள் கட்சி விழுமியங்களுக்கு புறம்பாக நாளைய தினம் மகாநாட்டை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே மக்களுக்காக போராட வந்தது உண்மையாக இருந்தால், தோல்வியடைந்த தலைவர்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள், நிர்வாகங்களை காலத்துக்கு ஏற்றமாறு கொண்டு செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய பதவிகளை விட்டு கொடுத்து புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அதுதான் உண்மையாக அவர்கள் மக்களுக்காக போராட வந்தவர்களாக இருந்தால் அதனைத்தான் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் அவர்கள் மக்களுக்காக போராட வந்தவர்கள் என்பதை எப்போவோ மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்வது, ஜனநாயக விழுமியங்களுக்கு கட்சி கோட்பாடுகளுக்கும் ஏற்ப செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதன் நன்றி. ஜனவரி மாதம் 24, 25 தேதிகளில் 2026ஆம் ஆண்டு
எங்களுடைய மகாநாட்டை நடத்துவதற்கு உடனடியாக 8 மாவட்டங்களிலும் மாவட்ட ரீதியான பொதுக்குழு உறுப்பினர்களையும் அந்த மாவட்ட ரீதியான செயலாளர்களையும் துணை செயலாளர்களையும் தெரிவு செய்து முடிக்கணும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு 1 மாத காலங்களுக்குள் முறைப்படி தெரிவு குழுவினர்களால் அந்த தலைமை குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட தெரிவுக்குழு உறுப்பினர்களால் 8 மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடத்தப்பட்டு மகாநாடு மேற்குறிப்பிட்ட தேதிகளில் நடத்தப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டு எல்லாம் இனிதே நிறைவடைந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கிற தலைவர் செயலாளர் நாயகம் உட்பட அந்த குறித்த தேதியில் அந்த 12வது தேசிய மாநாட்டை நடத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து 12வது தேசிய மகாநாட்டை நடத்துங்கள் என்று யாப்பின் அடிப்படையில் அழுத்தம் கொடுத்த போது அதை செய்யாமல் கடந்த 25-26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சம்பிரதாயத்துக்கு புறம்பாக திருவோணமலையில் கூட்டப்பட்ட தலைமை குழுவை கூட்டி செயலாளர் நாயகத்தினால் ஏற்கனவே வவுனியாவில் நடந்த தலைமைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமும் அதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 8 மாவட்டங்களில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்ட பிழை என்று சொல்லி அந்த தெரிவுகளையும் அந்த தீர்மானத்தை ரத்து சொல்லி செய்து மீண்டும் தெரிவுகளை நடத்த வேண்டும் என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உபதலைவர் தலைமைக்குழு உறுப்பினர் என்ற ரீதியிலேயும் திரு வினோ நோதராஜலிங்கம் பிரசன்னா இந்திரகுமார் உட்பட நாங்கள் அந்த தீர்மானத்தை பலமாக எதிர்த்தோம். எங்களையும் மீறி ஒரு சில தலைமைக்குழு உறுப்பினர்களுடைய அந்த எண்ணிக்கை கணக்கில் அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக நீதிக்கு விரோதமாக யாப்புக்கு விரோதமாக அந்த தீர்மானத்தை எடுத்து ஏதோ சம்பிரதாயத்துக்கு அந்த தெரிவுகளை தலைவரும் செயலாளரும் மாவட்ட ரீதியாக சென்று நடாத்தி நாளை அந்த தெரிவு குழுவினர் அந்த தெரிவை வைத்துக்கொண்டு ஒரு பேரளவில் ஒரு மகாநாட்டை நடத்த போவதாக நாங்கள் அறிகின்றோம். அதனுடைய நோக்கம் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட 8 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாத தங்களுடைய செயற்பாட்டுக்கு விரோதமான நிலைப்பாடுகளை கொண்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் பெருவாரியாக கிட்டத்தட்ட 190% தெரிவு செய்யப்பட்டார்கள் என்கின்ற காரணத்தாலும் அந்த உறுப்பினர்களை வைத்து தெரிவுகளை நடத்தும் போது தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பதவி நிலைகள் தங்களுக்கு கிடைக்காது என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கடந்த காலங்களில் கட்சியை உத்தியோகபூர்வமாக எடுத்த முடிவுகளை அமுல்படுத்தாமலும் எடுத்த முடிவுகளுக்கு விரோதமாக செயற்பட்ட காரணங்களையும் வைத்து தங்களை நிராகரித்து விடுவார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த யாப்புக்கு விரோதமான சட்ட ரீதியற்ற அந்த மகாநாட்டை கூட்டப் போவதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் தமிழீழ விடுதலை
இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 12வது தேசிய மகாநாட்டை பொறுத்த வரைக்கும் வவுனியாவில் தலைமைக்குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த அங்கத்தவர்களை கொண்டு 12வது தேசிய மாநாட்டை செயலாளர் நாயகம் நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் அந்த பெருவாரியான உறுப்பினர்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ அவர்கள் எதிர்வரும் 2 வருடங்களுக்கு அந்த நிர்வாகத்தை கொண்டு வரணும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக கட்சிக்குள்ளும் வெளியிலும் பல அழுத்தங்களையும் சாதிய போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் ஊடகம் வாயிலாக தமிழ் மக்களுக்கு எங்களுடைய இந்த பாரம்பரிய கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கின்ற அடிப்படையில் மக்கள் தான் எங்களுடைய இறுதி எஜமானர்கள் என்கின்ற அடிப்படையிலும் இந்த கட்சிக்குள் விரும்பத்தகாத எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு விரோதமாக நடக்கின்ற சம்பவங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுகின்ற அடிப்படையிலும் 12வது தேசிய மாநாட்டை சீராக சட்டத்தின்படி நடத்தணும் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் உங்கள் வாயிலாக மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். இந்த அடிப்படையில் என்னுடைய இந்த விளக்கத்துக்கு மேலதிகமாக இந்த ஊடக சந்திப்பினுடைய ஊடக அறிக்கையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதராலிங்கம் உங்களுக்கு வாசித்து சமர்ப்பிப்பார். அதுக்கு பிற்பாடு எங்களுடைய தேசிய அமைப்பாளர் பிரசன்னா இந்திரகுமார், திரு கௌரவத்துக்குரிய சபா கோதாஸ் அவர்கள், கௌரவத்துக்குரிய புவனேஷ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார். அதுகள் முடிந்ததற்கு பிற்பாடு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நியாயமான நாகரிகமான கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்றதை சொல்லி இப்போதைக்கு என்னுடைய இந்த விளக்கத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹெலோ அமைப்பின் முக்கியஸ்தர்களின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்றது.